நமஸ்காரம். ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ளது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான பெருமாள். ஸ்ரீதேவி பூமிதேவியோடு சேவை சாதிக்கிறார். தனித்தாயார் அலர்மேலுமங்கை தாயார். இந்த பெருமாளுக்கு பாஞ்சராத்திர ஆகமப்படி முறையாக திருவாராதனங்களும் உற்சவாதிகளும் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மகா சம்புரோக்ஷணம் செய்யப்பட வேண்டும். வருகின்ற மாசி மாதம் 10ஆம் தேதி பாலாலயம் செய்யப்பட்டு இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக பூர்த்தி செய்து சித்திரையில் சம்புரோக்ஷணம் நடைபெற வேண்டும். அடியேன் சிரமமான முறையில் அர்ச்சகருக்கு சம்பாவனை முதலானவையெல்லாம் கொடுத்து உற்சவாதிகள் முதலான கைங்கரியங்களை செய்து வருகிறேன். இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சம்பரோக்ஷண கைங்கரியம் செய்ய வேண்டியிருப்பதால் அன்பர்கள் தங்களால் இயன்ற நன்கொடைகளை ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கைங்கரிய சேவா ட்ரஸ்ட் என்னும் அறக்கட்டளைக்கு அனுப்பி வைத்து இந்த மகா சம்பரோக்ஷண கைங்கரியத்தில் பங்கு பெற்று எம்பெருமானுடைய திருவுருளை பெறுமாறு வேண்டுகிறேன். இந்த அறக்கட்டளை ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கைங்கரிய சேவா ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 50010101
ஒன்று ஒன்று 6 0 6 6 1 3. IFSC கோட் CIUB 000039. சிட்டி யூனியன் பேங்க் பிரான்ச் கடலூர். இந்த அறக்கட்டளை வங்கி கணக்கிற்கு தங்களால் இயன்ற நன்கொடைகளை செலுத்தி வைகுண்டவாச பெருமாளுடைய திருவருளை பெற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். இந்த நன்கொடையானது தற்பொழுது புனருத்தான பெருமாளுடைய சன்னதியினுடைய புனருத்தாரண பணிகளுக்கும் மகா சம்பரோட்சண கைங்கரியங்களுக்கும் பயன்பட்டு பிறகு நித்தியப்படியாக நடக்கக்கூடிய அனைத்து கைங்கரியங்களும் செய்வதற்கு அனுகூலமாக இருக்கும். ஆகவே பக்தர்கள் எல்லோரும் மிகவும் வரப்பிரசாதையான பெருமாள், அலமேல் மங்கை தாயார் மிகவும் வரப்பிரசாதையான தாயார், பெருமாளும் வரப்பிரசாதையான பெருமாள். ஆகவே எல்லோரும் முடிந்தவரை தங்களால் இயன்ற நன்கொடைகளை அளித்து முடிந்தவரை வந்து பெருமாளை சேவிக்க வேண்டும். விழுப்புரத்திலிருந்து வரும்போது அரசூர் மார்க்கமாக பண்ருட்டி மார்க்கத்தில் வரும்போது நத்தம் கிராமம் வரலாம். பண்ருட்டியிலிருந்து அரசூர் மார்க்கமாக செல்லும் போதும் நத்தம் கிராமத்திற்கு வரலாம். ஆகவே ஒரு முறையாவது இந்த பெருமாளை சேவிக்க வேண்டும். முடிந்தவரை தங்களால் இயன்ற இந்த நன்கொடைகளை அளித்து பெருமாளுடைய தாயாருடைய திருவருளை பெறுமாறு வேண்டுகிறேன்.